அன்பு குழந்தையே, வெள்ளிக்கிழமைகளில் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் மறந்தும் செய்திடாதீங்க. அப்படி உங்களுக்கே தெரியாம இதையெல்லாம் நீங்கள் இது நாள் வரையிலும் செய்து வந்திருந்தால் அதுவே கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இத்தனை நாளும் இருந்திருக்கலாம். எவ்வளவோ சம்பாதித்தாலும் பொருள் வீடு வந்து சேரவில்லை, நிரந்தரமாக செல்வம் தங்காமல் கடலில் தத்தளிக்கிறேன் என்று சிலர் புலம்புவதை பார்த்திருக்கலாம். அதற்கு பின்னால் இந்த மாதிரியான ஜாக்கிரதை காரணங்களாகத்தான் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில் பணம் கடன் கொடுப்பது, அரிசி வாங்குவது, அரிசி வறுப்பது, புடைப்பது கூடாது. குறிப்பாக பச்சரிசியை ஜாக்கிரதையாக கையாளாதீர்கள். அப்புறம் பால், தயிர், பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை இரவில் கடன் வாங்குதல், கடன் கொடுத்தல் இரண்டுமே கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் பால் பொங்கி கீழே வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோன்று விளக்கு வைத்த பிறகு தலை அறுதல், பேன் பார்த்தல், முகம் கழுவுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது. விளக்கு வைத்த பிறகு குப்பை குளங்களை வெளியே வீசக்கூடாது. காலை அல்லது மாலை நேரங்களில் வீட்டில் உள்ள மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்ற கூடாது. வெள்ளிக்கிழமையில் நகமுடி போன்றவை வெட்டக்கூடாது. பூஜை அறையில் எப்போதும் விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. இதையெல்லா நாளிலும் கடைபிடிக்கலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் இதை செய்யவே செய்யாதீர்கள். இவையெல்லாம் பெரிய பரிகாரங்களோ, பணத்தை அதிகளவு செய்து கடைபிடிக்க வேண்டிய வியாதிகளோ இல்லை. அன்றாட வாழ்க்கை முறையில் உங்களால் எளிதில் கடைபிடிக்க முடியவே தான். நாளும் கிழமையும் நலிவிழுந்ததொரில்லை என்பார்கள். அதனால் அப்படி சொல்வார்கள் அல்லவா. நாளும் கிழமையும் உதவுவதை போல அண்ணனும் தம்பியும் கூட உதவ மாட்டார்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் மூட நம்பிக்கையோடு நட்சத்திரம், நேரம், காலம் பார்க்க வேண்டும் என்று கிடையாது. அதனால்தான் சில முக்கியமான மங்களகரமான விஷயங்களுக்கு நாள் கிழமை பார்த்து துவங்குவார்கள். சரியா செய்கிறோமோ இல்லையோ, சில விஷயங்களை தவறாக செய்துவிடக்கூடாது. அதனால் வெள்ளிக்கிழமையில் மறந்தும் எந்த விஷயங்களில் எல்லாம் பண்ணாதீர்கள். ஏனா வெள்ளிக்கிழமை இறைவன் வழிபாடுக்கு உகந்த தினமாகத்தான் சொல்லப்படுகிறது. மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. நம்மிடம் செல்வம் சேர்வதற்கும் நிரந்தரமாக தங்குவதற்கும் வெள்ளிக்கிழமையில் இந்த சில அடிப்படையான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து வர வேண்டும்.